பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். அச்சோ, இந்த டாக்டர் இருக்காங்களே நம்மள டார்ச்சர் பண்றாங்க. ஹாய் மேம். ஹாய் மேம். சொல்லுங்க, என்ன வேணும்? இது நர்ஸ் ஸ்டேஷன் ஆச்சு. எங்கேதுக்கு வந்திருக்கீங்க? ரிசப்ஷன்ல போய் எதுவா இருந்தாலும் கேட்டுக்கோங்க. இல்ல அங்க போனேன், பட் அங்க யாரும் இல்ல. ஓ இல்லையா, டீ குடிக்க எது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வேணும்? ஒரு டீடைல் பத்தி கொஞ்சம் விசாரிக்க வந்தோம். யாரு, என்ன பேஷண்ட்? எந்த பேஷண்ட பார்க்கணும்? இல்ல பேஷண்ட் இல்ல. அப்புறம் ஹாஸ்பிடல் வந்துட்டு என்ன கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. 4 இயர்ஸ்க்கு முன்னாடியா? ஆமா. சொல்லுங்க, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன? அப்ப நான் இங்க தலையில அடிபட்டு வந்திருந்தேன். செக்கப்க்கு யாராச்சும் வர சொன்னாங்களா? இங்க எந்த டாக்டரை பாத்தீங்களோ அந்த டாக்டர் கிட்ட போங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் என்னங்க வேணும்? அது ஒண்ணும் இல்ல, என்ன வந்து சேர்த்தவங்களோட பேர் எனக்கு தெரியும். அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் வேணுமே. டீடைல்ஸ் உங்களோடது தான் தருவாங்க, அவங்களோடது இல்லங்க. எப்படியோ உங்க கூட வந்தவங்க உங்க ஃபேமிலி யாரான்னு சொல்லி தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாதா? வந்தவங்க என்னோட ஃபேமிலி கிடையாது. இந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். நீங்க கேக்குற டீடைல் இங்க கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கோ ரிசப்ஷன் கிட்ட போய் கேட்டுக்கோங்களே. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க இங்கதான் வேலை செஞ்சீங்களா? நான் இங்க ஒரு 5 இயர்ஸா இங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ என்ன ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஐம் சாரி, எனக்கு ஞாபகம் இல்ல. நிறைய பேர் வருவாங்கல்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையாடா? ஆனா உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. என்னங்க, ஏதாவது ஞாபகம் இருந்தா ப்ளீஸ் சொல்லுங்க. அந்த பொண்ணை நான் தேடி கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் என்னன்னு தெரியல, பட் உங்களுக்கு ஒருத்தவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த டைம் கூட எனக்குமே அவங்க நிறைய சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு அவங்கள தெரியுமா? 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, மறந்துருச்சு. உங்களை பார்த்த உடனே நீங்க யாரு என்னன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏதோ ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இங்க என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க, நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். ஓ, அவங்கள பத்தி அப்ப உங்களுக்கு எதுவும் தெரியலையா? இல்ல, அவங்கள பத்தி எதுவும் தெரியலையே. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நடுவுல எப்பயாவது பாத்திருந்தா கூட ஞாபகம் இருந்திருக்கும். அவங்கள பார்த்தா இவங்க தான் நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவங்கள நான் இந்த ஹாஸ்பிட்டல்லயும் ஊர்லயும் பாக்கலங்க. இவங்க எப்ப ஊரையே சுத்திட்டு இருந்திருப்பாங்களோ? வாய மூட்றா நீ வேறடா. அது எப்படி இந்த ஊர்ல இல்லன்னு இவங்களுக்கு தெரியும்? ஊரே சுத்தி இருப்பாங்க போல. ஒரு வேலை டாக்டர் எப்ப வருவாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு பார்த்த டாக்டர் இங்க இல்லையே. இங்க இல்லையா? அப்புறம் அவங்க இங்க ட்ரைனிங்காக தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க ஊர்ல ஒரு ஹாஸ்பிடல்ல தான் வேலை செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க என்ன ஊர் ஏதாவது தெரியுமா? ஆனா நீங்க பார்த்த டாக்டருக்கு அந்த பொண்ணு யாரு நல்லாவே தெரியும். ஏன்னா வரும்போது அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க. ஏதாவது டீடைல் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்றேன். ஓகே, பட் அவங்க எந்த ஊர் அது ஏதாவது தெரியுமா? அவங்க ட்ரைனிங்க்கு தான் சார் வந்தாங்க, ஊர் பேர் சொல்றதுக்குலாம் வரல. அதுலயும் இந்த சார்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். முறைச்சுக்கிட்டே இருப்பாரு அந்த சார். அப்ப இங்க தானே வேலை செஞ்சிருக்கணும், வேற எங்க போனாங்க? அவங்க ட்ரைனிங்காக தான் வந்தாங்க. ட்ரைனிங் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கலாம், தப்பு இல்ல. ஓ அப்படியா, ஓகேங்க. ஒரு டாக்டரோட டீடைல் இங்க இருந்து எதுவும் கிடைக்காதா? பேஷண்டோட டீடைலே நாங்க வெளியில சொல்ல மாட்டோம். இதுல டாக்டரோட டீடைலாங்க நாங்க வெளியில சொல்ல போறோம். ரிட்டன் மீட் பண்ணனும், நாங்க எப்படி மீட் பண்றது? அந்த டாக்டர் இல்லனா வேற டாக்டரை நீங்க மீட் பண்ணலாம். மச்சான் என்ன ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்துல உனக்கு ராசியல நல்லாவே தெரியுதுடா. எப்ப இந்த ஹாஸ்பிடல் விட்டுட்டு போனாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க விட்டுட்டு போய் ஒரு 3 இயர்ஸ் ஆயிருக்கும். ஓ அப்படியா, சரி ஓகேங்க. சரி ஓகே, அந்த பொண்ணு பேரு செல்லம்மா இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து தான் கால் பண்ணி சொல்லிருக்காங்க. யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்ப என் ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அம்மா இங்க வந்து பேசிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போனாங்கன்னு சொல்லியிருந்தா. ஃபைல பாத்துட்டு இருக்கும் போது பாத்திருப்பான்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அப்ப அவங்க இங்க இல்லையா? இல்ல, அவங்க இன்னைக்கு லீவுங்க. மச்சான் ஒண்ணும் இல்ல, உன் கண்ணுக்கு அந்த பொண்ணு படவே கூடாதுன்னு கடவுள் நினைச்சிட்டாரா? அவளுக்கு தெரியாது, அந்த பொண்ணு பேர் மட்டும் தான் தெரியும். அதுலயும் அங்க உங்க பேரு போட்டிருந்தனாலதான் சொன்னாங்க. ஓ ஓகேங்க. சரி ஓகே, ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன். சரி ஓகேங்க. மச்சான் 4 வருஷத்துல மறந்து போயிட்டாங்க மச்சான். நீயாச்சும் ஒருத்தர் 2 பேர்த்த தான் பாப்பா, அவங்க நிறைய பேர் பாப்பாங்க. எப்பதான் ஞாபகம் வச்சிருக்க போறாங்க? அதனாலதான் 4 வருஷத்துல மறந்துட்டாங்க போல மச்சான். ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா புரியுதுடா, அந்த பொண்ணு மட்டும் உனக்கு கிடைக்கவே மாட்டாடா. அது எனக்கு நல்லாவே தெரியுதுடா. எனக்கு ஒரு டவுட், அந்த பொண்ணோட ஏஜ் மட்டும் சொல்ல முடியுமா? உங்களோட ஏஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்கள ஒரு டைம் பார்த்தா இவங்க தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மத்தபடி அவங்க எந்த டீடைலுமே எனக்கு கொடுக்கல. அவங்க எந்த ஊரு எதுவுமே எனக்கு கொடுக்கல. அவங்க பேர் மட்டும் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்களுக்காக சைன் போட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. ஓ வேற எதுவும் தெரியாதா? கண்டிப்பா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க மச்சான். நீ எப்படி தலைகிலான்னு கேட்டாலும் தெரியாது தெரியாதாண்டா. ஏன்டா? இல்லடா, நீயும் தேடிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். டாக்டரே இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நீ எப்ப அதை விட்டு வெளியில வர போறியோ தெரியல மச்சான். அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்ல, போயிட்டாங்கடா, விடுறா. இப்ப அந்த டாக்டரை பாக்கணும்னா அந்த டாக்டரை பார்த்தா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிரும்லடா. அந்த டாக்டருக்கு எப்படா அந்த பொண்ணு தெரியும்? ஹலோ, உன்னை பத்தி கேக்குறாங்கன்னா நீங்க யாருன்னு கண்டிப்பா டாக்டர்ஸ் கேட்டிருப்பாங்க.
ஆமால இந்த பொண்ணை பத்தி சொல்லிருக்கலாம்ல ஏதாவது டீட்டெயில். ஆமாண்டா கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? டேய் நான் அதை யோசிக்கவே இல்லடா. போய் அந்த டாக்டரை கண்டுபிடி, அந்த பொண்ணை தேடுறதை விட்டுட்டு. கேட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்றது? இது அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ரா, எல்லாத்தையும் பொத்தி பொத்தி வச்சுப்பாங்க. சரி வா ஏதாவது பண்ணலாம் வா. சரி ஓகேடா. யாரடி அது? அவர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டு இங்க வந்து சேர்ந்தாரு. சேர்த்து விட்டாங்களா? அந்த பொண்ணை பத்தி டீடைல்ஸ் கேக்குறாரு போல. அத பத்தி எதுவும் அவங்களும் பெருசா சொல்லிக்கல. அவங்க பேர் மட்டும் தான் செல்லம்மான்னு சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல. மத்தபடி வேற எதுவும் சொல்லல அவங்க. சரி அந்த பொண்ணு இவரையே தேடிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, அதெல்லாம் நீ அவர்கிட்ட தான் கேட்க. நமக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாததெல்லாம்? டாக்டர் வந்து அதையும் புடிச்சு திட்டிட்டு இருப்பாரு. என்ன வெட்டிக்காத பேசிட்டு இருக்கீங்கன்னு. வா போலாம். ஆமா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ வந்து சேர்ந்து 6 months தான் ஆச்சு. நான் அப்பையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இங்கதான். சரி ஓகே அப்ப போலாம் வா. என்ன மச்சான் தேடி கண்டுபிடிச்சிட்டு போல மச்சான். தேவதை உனக்கு தேடி வந்து கொடுத்துட்டாங்க போல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி. ஒரு பொண்ணு விட்டுட்டு இப்ப டாக்டர்ஸ் தேடுற நிலைமை வந்துருச்சு. அடுத்து டாக்டரை விட்டுட்டு பேஷண்ட் தேட வேண்டியதா. டே அமைதியா இருடா, நானே கடுப்புல இருக்கேன்டா மச்சான். எனக்கு சிரிப்பு மட்டும் தான் மச்சான் வருது. கொன்று வேண்டாம் நானு. பின்ன என்ன டாக்டரை தேட இப்ப கிளம்பிட்டேன். அடுத்து யாரு பேஷண்டா, அதுக்கப்புறம் வீடா? என்னடா முதல்ல அந்த டாக்டரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்டா இந்த டாக்டர் பேர் எதுவுமே உனக்கு தெரியாதா? ஒரு டாக்டரை பாக்குற பேர் கூடயுமா தெரியாம இருக்கும்? காப்பாத்துறவங்க பேரு தெரியாது, இதுல டாக்டர் பேரா? ஹலோ டாக்டரும் தான் காப்பாத்துனாங்க, அடங்கு. ஏன்டா நீ வேற போடா. உன் கூட வந்ததுக்கு என் பொண்டாட்டி கூட உட்காந்து கடலையாவது போட்டிருப்பேன்டா. என் வாழ்க்கையை விட உனக்கு உன் வைஃப் கூட கடலை போடுறதா முக்கியமாடா. ஆமாண்டா எல்லாம் ஒரு நண்பனாடா. அவன் முதுகுல குத்திட்டான்னு கேள்விப்பட்டிருக்க, நீ நெஞ்சிலேயே குத்திட்ட மச்சான். நம்மளும் ஃபேஸ் டு ஃபேஸ்டா, அதுக்கு நீ இப்படியா நெஞ்சில குத்துவ? இதனடா இது பண்ற? இப்ப அந்த டாக்டரை விட்டுட்டு பொண்ணு, பொண்ணு விட்டுட்டு டாக்டர், டாக்டர் விட்டுட்டு பொண்ணு, இப்படி எவ்வளவு நேரம் போகும்? இன்னும் சித்தி கொடுக்குற அந்த கொஞ்சம் நாள் அப்படியே கிழிச்சு தள்ளிடுவீங்க. இந்த டாக்டரை தேடி கண்டுபிடிச்சு, அந்த டாக்டரை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு, அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அஞ்சாரா போச்சுடா போடா. சப்போஸ் அந்த டாக்டருக்கும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியலன்னா என்னடா பண்ணுவ? ஏ மச்சான் வாய மூடுறா, அதெல்லாம் தெரியுங்கிற நம்பிக்கையில இருக்கேன் நானே. டாக்டர் தான் பேசிருக்காங்களே, ஒரு டீடைல் கூட தெரியாம இருக்கும், அதெல்லாம் தெரியும்டா. சரி ஓகே, இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து அந்த டாக்டரோட அட்ரஸ் எப்படி எடுப்ப? டாக்டரோட அட்ரஸ் தானடா கேட்டோம், அது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரூல்ஸா இருக்கலாம்டா, அந்த ஹாஸ்பிடலோட ரூல்ஸா இருக்கலாம்டா. அவங்க வேலையை விட்டு போனனால சொல்லாம இருக்கலாம். ஏன்டா நீ வேற? ஒருவேளை இந்த ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்சவங்க கூட போய் பார்க்க கூடாதுன்னு, பேஷண்ட் போய் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ? அவங்க எல்லாம் நம்ம இதுக்குதான் வரணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஒரு கண்டுபிடிப்பு, ஏதாவது சொல்லிட போறேன்டா மச்சான். அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்கணும்னு போயிருக்கலாம், விடு. ஏன்டா நீ வேற அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அஞ்சார போச்சுடா. அது மச்சான் உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு மச்சான். இந்த ஜென்மத்துல எனக்கு உதவி பண்ண உங்களை பாக்கணும்னு நினைச்சது ஒரு குத்தமாடா. அது ஒரு குத்தம்னு சொல்லியாடா இப்படி பண்றாங்க. மனசே உடஞ்சிருச்சுடா. பெரிய கடல் வேணா குதிச்சு இந்த சாவு அந்த மாதிரி ஏதாவது ஓடா. உன் மச்சானியே சாவ சொல்லிட்டேடா. என்னடா நீ தானடா சொல்ற? என்ற பொருள் வேலை உனக்கு கிடைக்கல, அதான் சொல்ற. என்ன பண்ற? எப்படா மச்சான் உன்னால மட்டும் என்ன சிரிச்சுக்கிட்டே போய் சாவ சொல்ல முடியுது? அதுக்குன்னு உன் கூட சேர்ந்து நான் வர முடியுமா? இல்ல அதுக்குன்னு உன் கூட சேர்ந்து அந்த பொண்ணை தேட முடியுமா? உன் தலையெழுத்து காப்பாத்தின பொண்ணு முகத்தை பாக்கணும் நீ தேடிட்டு இருக்க. அது இல்லாம உனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு மச்சான். என் பொண்டாட்டிய பாக்குறதா இல்ல உன் கூட சேர்ந்து அந்த பொண்ணு தேடுறதா? உனக்கு உன் ஃப்ரெண்டை விட உன் பொண்டாட்டி முக்கியமா போயிட்டா. ஹலோ சார், 2 பேரும் எனக்கு முக்கியம். உனக்கும் செஞ்சனா அவளுக்கும் நான் செய்யதான் செய்யணும். சரி இன்ன வரைக்கும் அந்த பொண்ணை தேடுறதுக்கான காரணம் சொல்லவில்லையே, காரணம் என்ன? அதெல்லாம் அந்த பொண்ணை மீட் பண்ணும்போது நான் சொல்றேன்டா. அப்படி சொல்லி கிழிச்ச மாதிரிதான், பேசாம போ. எனக்கு வயசாகி நான் அடுத்த ஜென்மத்துல பிறந்துதான் உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிற. விடு மச்சான், கேட்டுக்கலாம். அடுத்த ஜென்மத்திலேயே வந்து கேட்டுக்கிற மச்சான். உன் கல்யாணத்துக்கு தயாராயிக்கும் மச்சான். அந்த பொண்ணை தேடணும்னு சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா மச்சான். நானும் உன்கிட்ட சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன் மச்சான். நடக்காதுன்னு தெரிஞ்சோ தேடுற பத்தியா அங்க நிக்கிற மச்சான். நீ உதவி பண்ண போற பொண்ணை நான் பாக்கணும்னு ஆசைப்படுற, அது ஒரு குத்தமாடா. அது இல்லாம அன்னைக்கு உயிரை காப்பாத்தினாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா? பாக்குறலடா அவ்வளவு கஷ்டம் தான். அலைய சுத்தி தான் மூக்கு தொட்டு இருக்க, டைரக்டா மூக்கு தொட மாட்டேங்கிற. அது ஏன் தப்பு இல்ல மச்சான், அது உன் கிறகுண்டா. நீ எந்த தப்பு பண்ணலடா. நீ அன்னைக்கு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுதான்டா மிகப்பெரிய தப்பு. உன் கூட ஒண்ணு சுத்துதுல, அதான்டா மிகப்பெரிய தப்பு. நீ வேறடா ஏன்டா இப்படி கடுப்பேத்துற? மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, பல்ல காட்டாதுடா மச்சான். உனக்கு ஒரு மாதிரிதான் மனசு இருக்கும், விடு. ஆனா எனக்கு தாங்க முடியலடா சிரிப்பேன். நான் என்ன பண்றது? அந்த பொண்ணுக்கு ஒண்ணு கேப்பாத்தின ஞாபகம் இருக்கானோ தெரியல, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கும் தெரியல, எனக்கு ஒன்னும் புரியல மச்சான். 4 வருஷத்துல செய்யாத ஒரு விஷயத்த சார் இப்பதான் செஞ்சு கிழிக்க போறாரு. இதுல சித்திக்கிட்ட சவால் வேற. என்ன சவால்பா? உருப்பிட முடியாது மச்சான், உருப்பிட முடியாது. வாய வைக்காதீங்கடா. எல்லாரும் சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்குடா. அப்படிதான் மச்சான் இருக்கும். சரி மச்சான் போலாம்டா. ஏதாவது ட்ரீட் கொடுக்கறியா? எதுக்குடா? இல்லடா சாதனை பண்ணிட்டியா, அடுத்து அந்த டாக்டரை தேட போறியா? அதுக்குதான். கடுப்பேத்தாதடா. நீ வந்ததுல இருந்து சிரிச்சிட்டு இருக்க, அதுக்கே நான் கடுப்பா இருக்கணும்.
ட்ரீட் பேசாம வந்துரு. டேய் சாதனை பண்ணிருக்கேடா மச்சாங்காக இதை கூட செய்ய மாட்டேன். ஒரு சாதனை பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. புடுங்கவும் முடியாது, மூடிட்டு வந்து 4 வருஷமா ஒரு பொண்ணை தேடுற, அதுக்கப்புறம் ஒரு முயற்சிக்கு வந்து ஒரு டாக்டரை தேட போறல, அது சாதனை தானே. அது மட்டும் இல்லடா, ஒரு வருஷத்துல கூட அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல, அப்ப அது ஒரு சாதனை தானே. நியூ இயர் வேற வந்துருச்சு, அடுத்த வருஷமே ஆரம்பிச்சிருச்சு, தேடி கண்டுபிடிச்ச பாட்டை காணோம், வா போலாம். இதெல்லாம் ஒரு சாதனை உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. நண்பன் கூட பார்க்க மாட்டேன், கடல்ல தள்ளி விட்டுரு வேண்டாம். இந்த நண்பனோட பொண்டாட்டிக்கு நீதான் பதில் சொல்லு. அதெல்லாம் தங்கச்சி எனக்கு சமாளிக்க தெரியும். போலாமா? போல நண்பா. தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் கற்றோம், மேலே மேலே சென்றோம், வாந்தேகம் போலே குற்றோம், புது பாதை நீயே போட்டு தந்தாய், ஏன் பாதி வழியில் விட்டு சென்றாய். அருண், அதிசயம் எந்த பக்கம்லாம்? அது ஒண்ணும் இல்ல, பக்கத்து ஊர்ல என் தங்கச்சி இருக்காளா, அவளை பக்கதான். பக்கத்து ஊர்ல உங்க தங்கச்சியா? சொல்லவே இல்ல. தாராவும் எதுக்கு வந்திருக்கா? தாராவும் கூட வந்திருக்கா? அவ இங்கேதான் என் தங்கச்சி கூட இருந்தா. தங்கச்சி கூட? அவ வேற எங்கேயோ தான் இருக்குன்னு சொன்னா. இல்ல என் தங்கச்சி கூட தான் இருந்தா. உங்களுக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா? சொல்லவே இல்ல. ஏன் தங்கச்சியில இருக்க கூடாதா? இல்ல நீ சொன்னதே இல்லையா அருண், அதான் கேட்டேன். சொல்லிருந்தா தெரிஞ்சிருக்கும். அது ஒண்ணும் இல்ல, எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம். அப்ப பேசிக்கிறது இல்லையா? அப்ப இப்ப மட்டும் தங்கச்சின்னு போறீங்க? ஐ மீன் என்னோட அம்மாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தான் சண்டை, எனக்கும் என் தங்கச்சிக்கும் இல்ல. அப்போ நீங்க பேசிப்பீங்களா? எப்பயாச்சும் ஒரு டைம் பேசுவோம். அப்போ உங்க தங்கச்சி கூட நீங்க ஒழுங்கா பேசுறது இல்ல, அதான் அருண். அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சண்டை இப்படி போயிட்டு இருந்துச்சா, அவ கூட நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என் கூட அவ பேசி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அவ்வளவுதான். நல்ல அண்ணன் தங்கச்சி, எங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. கத்துக்கலாம். உங்களை மாதிரி வருமா? எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எங்க 2 பேத்தோட பாசம் எனக்கு மாறாது. பேசாம இருந்தாலும் பாசம் தான். பேசாம இருந்தா அவங்களுக்கு எப்படி உங்க மேல பாசம் இருக்குன்னு தெரியும், உங்களுக்கு எப்படி அவங்க மேல பாசம் இருக்குன்னு தெரியும். அது மனசுல இருந்தா போதும், பேசிதான் வெளியில கொண்டு வரணும் இல்லமா? இத காதலுக்கு கூட சொல்லலாமே. காதலுக்கும் சொல்லலாம். பார்த்து பேசிட்டு தான் இருக்கணும்னு காதலுக்கு அவசியமே கிடையாது. லாங்ல இருந்தாலும் காதல் தானே. அதெல்லாம் ஓகே தான், என்ன காதல் இல்லக்கா. தங்கச்சிக்கு தான் சொல்ல வந்த, அதே மாதிரிதான் அண்ணன் தங்கச்சிக்கும் அப்படி இருக்கலாம். எங்க ஃபேமிலினால எங்களால பேச முடியல, ஆனா எங்களுக்குள்ள அவ்வளவு பாசம் இருக்கு. அது எப்படி அருண் உங்களுக்கு தெரியும்? நீங்க பேசவே மாட்டீங்களா, எப்படி பாசம் இருக்குன்னு தெரியும்? அம்மா அப்பா சண்டைனால எங்களால பாத்துக்க முடியல, பேச முடியல. எங்களோட பாசம் அப்படியே தானே இருக்கு. சரி ஓகே, அப்படின்னு ஃபேமிலிக்குள்ள சண்டை, அது ஒரு பெரிய ப்ராப்ளம், அவ்வளவுதான். அதான் என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க அம்மாவோ அவங்க அம்மாவோ ட்வின்ஸ். ட்வின்ஸா? ட்வின்ஸ் கூட கூட சண்டை வருமா? அதெல்லாம் வரும். அவங்க 2 பேரும் பேசுறது கிடையாது. அம்மா பேசணும்னு ஆசைப்பட்டா கூட அவங்க பேச மாட்டாங்க. ஏன் அப்படி? ஏன்னா அது சீக்ரெட். என்ன சண்டைன்னு சொல்லாரு, தேவையில்லாம பேசுவே நீ. அதுதான் அவங்க 2 பேத்தோட சீக்ரெட். அது இப்ப சொல்லலன்னு வெச்சுக்கோ யாரும், என் மண்டையே வெடிச்சிரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு நவருந்துரு. உனக்கு காதல் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா, இல்ல லவ் பண்றியா? அதெல்லாம் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? மேல சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னதை நான் சொல்ல. காதல் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது, இதுக்கப்புறம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு? எனக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது சப்போஸ் காதல் வரலாம்ல, அதுதான் சொன்னேன். காதல் யாருக்கு எப்ப எங்க வரும்னு தெரியாதுல, அதான். இதுக்கு மேல லவ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி காதலிச்சது கிடையாது, இதுக்கு மேல வேணா ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேல காதல் பண்ணாமலும் இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு யாரை பார்த்தாலும் காதல் வராதுல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். எப்படி என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அருண். இப்ப காதலை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? மேல சொல்லுங்க. உங்களோட ஃபேமிலி கதையை கேட்டா நீங்க என்ன பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன காதலிக்கிறேன்னு சொன்னா நீங்க ஃபீல் பண்ண போறீங்க? இல்லம்மா, இது இந்த கதைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக். என்ன ஃபர்ஸ்ட் டாபிக்? காதலுக்கான கதைக்கு? அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு ப்ராப்ளம். இவ்ளோ வெயில்ல எதுக்கு சொட்டு போட்டு வந்திருக்கீங்க? இந்த ஸ்டைல் போடா, இந்த வெயிலுக்கு சொட்டு போட்டு வந்தது இல்லாம அது ஸ்டைல் வேறயா? பசங்களோட ஸ்டைல் உனக்கு புரியல, பேசாம இரு. சரி ஓகே, காதலை பத்தி கேட்டல, நான் பதில் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஐயோ, அடுத்தவங்களோட பிரச்சனையை கேக்குறதுல உனக்கு என்ன ஒரு சந்தோஷம்? அது ஒண்ணும் இல்ல அருண், ட்வின்ஸ்குள்ளேயே சண்டை வருமா நான் யோசிச்சதே கிடையாது. நீங்க பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அது ஒரு மேக்ஸிமம் 25 இயர்ஸ் இருக்கும். 25 இயர்ஸ் அருண், பேசிக்கவே மாட்டீங்களா? இல்லமா இல்ல. அப்புறம் உங்களுக்கு தங்கச்சின்னு எப்படி தெரியும்? நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்களா? நான் பிறந்த போது சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அப்ப உங்களுக்கு தங்கச்சி இருக்கிறது தெரியாதா? அப்ப தெரியாது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். அப்ப நீ சின்ன பையன் தானே, உனக்கு எப்படி தெரியும்? இப்ப எனக்கு எப்படி தெரியணும்னு உனக்கு தெரியணுமா, இல்ல என்ன சண்டைன்னு உனக்கு தெரியணுமா? நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சு போறோம். ஏமா வீட்டுல வெட்டியா உட்காந்துட்டு இருக்கியா, வேலை எதுவும் இல்லையா? இல்ல அருண், நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய கதை, உனக்கு டைம் இருக்கு. இன்னும் இல்ல, பாய விரிச்சு போட்டு உட்காந்துக்கலாம். இங்கே டைம் எல்லாம் பெருசாவே இருக்கு, நீங்க பேசுங்க. கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகுது. வீட்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு
என் கதை வேணா உனக்கு இன்ட்ரெஸ்டா போலாம், ஆனா எனக்கு டைம் இல்லையேமா. கதை சொல்லாம போலாம் அருண். கதை சொல்லிட்டு நீங்க போங்க அருண். என்ன சண்டைன்னு தெரிஞ்சுக்கலாம். நைட்டு தூக்கம் வராது அருண். அதுவும் 25 வருஷமா சண்டை. அப்பப்பா, அப்படி என்ன பிரச்சனை 25 வருஷமா சண்டை போறதுக்கு? இப்ப நான் பதில் சொல்லட்டுமா, இல்ல நீ பாட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே போவியா? சாரி அருண், நீங்க பேசு. உனக்கு காதல் பிடிக்குமா பிடிக்காதா? காதல் ரொம்ப பிடிக்குமே. உன் ஃபேமிலிக்கு எனக்கு காதல் பிடிச்சா ஓகே, ஃபேமிலிக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா இல்ல. மேலும் சொல்லுங்க. இப்போ ஒன்னு புரிஞ்சுக்கோ. சொல்லுங்க. நான் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன். என்ன சும்மா சும்மா கற்பனை. கற்பனையில வந்து டார்ச்சர் பண்ணது பத்தாது பதிலா இப்ப நேர்ல வரையா? இப்ப நான் வந்து உன்கிட்ட காதல் சொல்றேன். மேடம் என்ன சொல்ல போறீங்க? ஒன்னு பிடிச்சா பிடிக்குன்னு சொல்லுவியா, இல்லனா பிடிக்கலன்னு சொல்லுவியா? ஆமா. சரி, என்ன சொல்ல போற? பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன். பிடிச்சிருக்கு. நீ என்ன நீ மாத்தி மாத்தி பேசாத, முதல்ல சொல்லு. இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? நீ வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்ட, நானும் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், நீயும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்ட. அப்ப நான் வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த டைம்ல நீ என்ன சொல்லுவ? ஐ லவ் யூ அருண். எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல். அருண், அது கற்பனை இல்ல. நீங்க சொன்னீங்களே கற்பனை இல்லன்னு. அத நான் ஒரிஜினலானு கேட்கவே இல்லையேமா. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்காக தான். இப்போ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ என்ன சொல்லணும்? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லணும். எதுக்கு ஐ லவ் யூ சொன்ன? அது அப்படியே சொல்லல, இப்படியே சொல்லல அருண். படத்துல எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. அந்த டாபிக்ல நான் சொன்னேன். ஆனா வெறும் கற்பனை தான் அருண். நான் கற்பனையா தான் எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே, சீரியஸா எடுக்காத வரைக்கும் எனக்கு ஓகே தான் அருண். சரி ஓகேமா. ஓகேவா? கதையே சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு. நான் போய் என் தங்கச்சியை பாத்துட்டு வந்து சொல்லட்டுமா? அருண், அடுத்தவங்க மண்டைய குழப்ப வச்சுட்டு நீ பாட்டுக்கு போற, மரியாதையே சொல்லிட்டு போயிரு அருண். இல்லம்மா, போயிட்டு வந்துடுறேன். நீ தங்கச்சி எனக்காக வெயிட் பண்ணுவாள்ல. அப்புறம் ஏன் மண்டை நல்லா இருக்காதுப்பா, நீ சொல்லிட்டே போ. ப்ளீஸ் ப்ளீஸ் அருண், சொல்லிட்டே போயிருங்களேன். அங்க என் தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப போயிட்டு வந்து கதைய ஆரம்பிச்சிருக்கலாம்ல. இப்ப என்னமோ ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தீங்க. உனக்கு என் தங்கச்சி காத்துட்டு இருக்கிறத விட உனக்கு கதை தான் முக்கியமா? ஆமா அருண், அவ கூட காத்துக்கிட்டு இருப்பா. என்னால காத்துட்டு இருக்க முடியாது அருண். ப்ளீஸ் அருண். நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். வந்து உன்கிட்ட கதையை சொல்றேன். என்னமோ பண்ணுங்க, போங்க. போயிட்டு சீக்கிரம் வந்து சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லிடலாம், பெருசாவே சொல்லிடலாம். உண்மையை மட்டும் தான் சொல்றீங்க, போய் சொன்னீங்க அவ்வளவுதான். உண்மையை மட்டும் தான் சொல்ல போறேன். நீ போ. தாராவை கூப்பிட நீங்க பாட்டுக்கு போறீங்க. ஆமால, உன்கிட்ட பேசிட்டு மறந்துட்ட பாரு. பாத்து அருண், தங்கச்சியும் மறந்துட போறீங்க. என்ன நக்கலா? இல்ல இல்ல, என்கிட்ட பேசிட்டே மறந்துட்டேன்னு சொன்னீங்களா, அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் போயிட்டு வரேன், தரவை கூப்பிட்டுட்டு போறேன். நீ வெயிட் பண்ண, நான் வந்து கதையை சொல்றேன். அதுக்குள்ள போய் தூங்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போயிடாத. அதெல்லாம் போக மாட்டப்பா. இந்த கதையை கேட்கற வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்காது. அடுத்தவங்க கதையை கேட்கறதுல இவ்ளோ ஆர்வம் உனக்கு? அடுத்தவங்க கதை இல்ல, என் அருணோட கதை. என்ன சொல்? என் ஃப்ரெண்ட் அருணோட கதை தானே, அததானே நான் சொன்னேன். ஓகே ஓகே. இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தப்பா புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது எனக்கு தப்பா புரியுதா, இல்ல நீ அப்படிதான் சொல்றியா எனக்கு தெரியலம்மா. தங்கச்சி இதுல காது கேட்காம போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் நார்மலா தான்ப்பா பேசுறேன். நீங்க கொஞ்சம் நார்மலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே தான். காது சரியா இல்லாம போயிருச்சு. ஹலோ, நான் நார்மலா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நீ சொல்ற? நான் எதுவும் சொல்லலையே. உங்க தங்கச்சியை பார்க்க போக டைம் ஆகல, கிளம்புங்க. போயிட்டு வந்து கதையை வேற சொல்லணும். உங்களுக்கு டைம் ஆயிடும்ல, கிளம்புங்க கிளம்புங்க. அது 25 வருஷம் சண்டை, அது இல்லாம ட்வின்ஸ் வேற. கண்டிப்பா இந்த கதையை கேட்காம நான் விட மாட்டேன். வரும்போது உங்க அம்மா போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க, நான் பாக்கணும். அதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இப்ப போறீங்களே, உங்களை வீட்டுக்குள்ள விடுவாங்களா? நான் போறது அவங்க வீட்டுக்கு இல்லை. அவங்க வீட்டுக்கு இல்லையா? எகிரி குதிச்சு போறீங்க. நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போறேன். யாரு கேள்வி கேட்க போறா? அதான்டா, அவங்க வீட்டுலதான் உன்னை பிடிக்காதே. பொறுமையா பேசுமா, இருக்கிறது கேட்டுற போகுது. அப்புறம் என்ன பிடிக்காம போயிட போது யாருக்கோ? ஓ, திருடனா போறியா? ஆமாமா, திருடனாதான். அப்படி நான் மாட்டிக்கிட்டேன்னா ஐஷு தான் இப்படி செய்ய சொன்னா நான் சொல்லிடுறேன். பேசாம போயிரு. அப்படி ஏதாவது நீ சொன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போனா போது நின்னு பேசிட்டு இருந்தா நீ ரொம்ப பண்றடா. சொந்த வீட்லயே திருடனா எகிரி குதிச்சு போறியே, வெக்கமா இல்லடா? இத்தனை வருஷமாவும் இல்ல, இந்த வருஷமும் இல்ல. ஓ சார், வருஷம் இதுதான் பண்றீங்களா? எப்படின்னா, எனக்கு எப்பெல்லாம் போகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த வேலையை தான் நான் பாப்பேன். பேசாம திருடன் ஆயிரியா நீ? நீ பேசாம போலீஸ் ஆயிரியா? திருட போலீஸ் விளையாண்டுட்டு இருக்கோம், கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னு வெட்டி கதை பேசிட்டு இருப்ப. சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆபத்துனா ஐஷு தான் இதை பண்ண சொன்னா நான் சொல்லிடுறேன். சப்போஸ் என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீ யாரு என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது, என்கிட்ட வந்து தண்ணி கேட்டா கொடுத்த அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாரு. வீட்ல கேமரா இருக்கா? இல்லடா. அப்ப ஓகே விட. என்ன ஓகே?
அது ஒண்ணும் இல்ல, ஐஷு கழுத்துல தாலி கட்டிட்டேன், என் வைஃப் அவ அப்படி இப்படின்னு தான் பேசுவான்னு சொல்லிட்டு போயிட்டா. குன்றுவேன். தாலி எங்க இருக்கு? சண்டையில தாலியை கழட்டி தூக்கி வீசிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் சொல்லிடுவேன். உன் சவகாசமே வேண்டாம் சாமி, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. கதையா கேக்குற? கதை எங்க வீட்டு கதை இருக்கு, போயிட்டு வர வரைக்கும் யோசிச்சுட்டே இரு மண்டையை போட்டு. எல்லா வீட்டையும் எகிரி குதிக்க வாய்ப்பு இருக்குமா, இது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. டேய் போடா பேசாம நீ. அந்த கதையை பத்தி யோசிக்கிறதுக்கே மண்டை வெடிச்சிரும் போல, இதுல நீ வேற தேவையில்லாத ட்விஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு. போ போ, உன் தங்கச்சியை பார்த்துட்டு சீக்கிரம் வா. வரமா சீக்கிரம் வந்த. அடுத்தவங்க வீட்டு கதையா கேக்குற நீ? 25 வருஷமா பிரிஞ்சிருக்கமே, கொஞ்சம் வருத்தப்பட்டியா? சேர்த்து வைப்பமாவது ட்ரை பண்ணியா? கதை கேக்குதா உனக்கு? வர வரைக்கும் யோசி, எவ்வளவு நேரம் கழிச்சு வரணும் அவ்வளவு நேரம் கழிச்சுதான் வருவேன். இல்ல வேற மாசா விட்டுருக்க, யோசி. நீ நல்லா யோசிச்சுட்டு நான் வரேன். கிளம்புற ஐஷு. போயிட்டு சீக்கிரம் வா. வருவேன், ரொம்ப